இந்த மழையை பொறுத்த வரைக்கும் புயலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 வகை இருக்குது. பொதுவாக வந்து புயல்னு தனியாக பிரிச்சிருங்க, மழைன்னு தனியாக பிரிச்சிருங்க, வெள்ளமாக தனியாக பிரிச்சிருங்க. இது 3 இருக்குது. இந்த புயலும் மழையும் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அதை நாம் தீர்மானிக்க முடியவே முடியாது. அது எப்போ வரும், எப்போ நடக்கும். ஒருவேளை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கே ஒன்று ஃபார்ம் ஆகி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது வந்து நம்மளால் கணிக்கலாம் முடியாது. மேபி இது வரப்போகுது அப்படின்ற ஒரு கணிப்போடு சொல்ல முடியுமே தவிர எதுவுமே வராது, எதுவுமே நடக்காது, அல்லது பெருசாக நடந்துடும் அப்படின்னு ரெண்டுமே சொல்லிட முடியாது. ஆனால் சென்னையில் நடக்க வேண்டிய மழையும் புயலும் இன்னும் வரவே இல்லைன்றது தான் உண்மை. இனிமே தான் வரவே போகுது. நம்ம எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. ஆக்சுவலி இனிமே தான் மிகப்பெரிய ஒரு இதுவே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் பொதுவாக சென்னை மாவட்டம் பாதிக்கக்கூடிய மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரோட கடைசியாக இருக்கும், டிசம்பரோட முதல் 2 வாரங்களாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து நீங்கள் சுனாமி வந்த டைம்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு இயற்கை பேரிடர்கள் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் டைம் பீரியட் தான் மிக அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும்.